ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னுடைய ரொட்டீன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். காலையிலேயே நான் நேற்று வீடியோ தான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். காலையில் பார்த்தீங்கன்னா சாதம் ஒரு சைடு கொதிச்சிட்ருக்கு, இந்த சைடு கத்திரிக்காய் வதக்கிட்டு புளிக்குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. கோஸ் பொரியல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எங்கள் பாவா தான் அந்த சைடு நறுக்கிட்டு இருக்காரு. என்னால் ஃபுல் வீடியோ என்னால் எடுக்க முடியல. இப்போ பாருங்கள், நம்ம புளியில் எல்லாம் கரைச்சிட்டு குழம்பும் தாளிச்சிட்டேங்க. சரி, அதனால் நான் இன்றைக்கி வேறு எந்த வீடியோவும் என்னால் ஷேர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. எனக்கு ஃபீவர் வந்துச்சு, அடுத்து டேரனுக்கும் ஃபீவர் வந்துடுச்சு. அதனால் நான் உங்ககிட்ட என்னால் இன்றைக்கி கொஞ்சம் தான் வீடியோ ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் நாளைக்கு வர வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னுடைய காலையில் அப்படியே உங்ககிட்ட ரொட்டீன் காட்டுறேன். பாருங்கள், மழை பெய்யுது திருச்சியில். காலையிலேயே மழை பெஞ்சு பாருங்கள், இப்போ மழை பெய்கிற சீசனே கிடையாது, ஆனால் மழை இப்படி பெஞ்சிட்ருக்கு. இந்த மழை வந்துட்டாலே எல்லாருக்குமே, அதுவும் இந்த பிப்ரவரி மாதம் போன வருஷமும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபீவர் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஃபீவர் வந்துச்சு. நான் உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணது நேற்று நைட்லேருந்து எனக்கு ஃபீவர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நைட்டில் இல்லை, மத்தியானத்துலேருந்து எனக்கு ஃபீவர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நைட்லேருந்து டேரனுக்கு 3 மணிக்கு ஆரம்பித்த ஃபீவர் தாங்க, செம்ம ஃபீவரு. அவனும் வாமிட் எடுத்துக்கிட்டு அவனை பார்த்துட்டு எனக்கு முடியாமல் நான் கொஞ்சம் சரியாகிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இப்போ எனக்கும் முடியாமல் போயிடுச்சு. அதுதான் சரி, இதில் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிடலான்னா. எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க, உடம்ப பார்த்துக்குங்க, எல்லாருமே தண்ணியில் படாமல் பார்த்துங்க பசங்களை. காலையில் தூங்கியாச்சுங்க. அதுதான், ஆனால் அதை இருமல் மருந்து எடுத்தோன்னே என்னால் முடிக்கவே முடியல. இன்னைக்கு சமையல் எழுந்திரிச்சு செய்ய ஆரம்பிச்சது 7:15 தான் சமையலே ரெடி பண்ணோம். நானும் எங்கள் பாவாவும் சேர்ந்துதாங்க இன்றைக்கி சாப்பாடு ரெடி பண்ணோம். எங்கள் பாவா மடமடன்னு எனக்கு கத்திரிக்காய், வெங்காயம், அப்புறம் பூண்டெல்லாம் உரிச்சு கொடுத்தாரு, கோஸெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாரு. அதனால் அவர் கட் பண்ணி கொடுக்கவும் நான் டக்குன்னு சாதம் இந்த சைடு வச்சு 7:45 டேரனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், கிச்சன் கந்திர குழம்பா தான் இருக்குது. இன்றைக்கி சாதம் சீக்கிரமாக வைக்கல, எல்லாமே லேட்டாக தான் ஆச்சு. 7:15 சாப்பாடு வச்சேன்னா 7:45 சமைச்சாச்சு. கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சேன். என்ன செய்யறதுனே தெரியல. அப்புறம் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு கோஸ் பொரியல் பண்ணிடலான்னு இங்கே பாருங்க. டேரனுக்கு தோசை கட்டி தரேன்டான்ற, தோசைலாம் எடுத்துட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவன் எப்பயுமே எடுத்துட்டு போனதே கிடையாது, டிஃபன் எடுத்துட்டு போகவே மாட்டாங்க, ரொம்ப ரேரு. அதுவும் பூரி சப்பாத்தி நம்ம தான் எடுத்துட்டு போவான், இட்லினா எடுத்துட்டு போவான். இட்லி ஊற்றி தரேன், எதுவுமே வேணாம், எனக்கு சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே நான் நறுக்கி தரேன் மடமடன்னு, நீ சமைச்சிட்டு சுத்தாரு. ஆனால் அவர் நறுக்க இந்த சைடு டக்குன்னு நான் புளியை சுடத்தண்ணியில் ஊற வச்சுட்டு குயிக்காக புளி குழம்பு வச்சு கோஸ் பொரியல் பண்ணி அவனை கட்டி அனுப்பிச்சிட்டோங்க. 7:50 சாப்பாடு கட்டிட்டேன். 8 மணிக்கு வேன் வந்துடும். அதனால் இன்னைக்கு இப்படி தான் காலையில் எனக்கு போச்சு. கிச்சன் எல்லாம் இப்படி தான் இருக்குது. இன்னைக்கு எங்கள் மாவா பாத்திரம் தேய்ச்சி தர சொல்லிட்டாரு. உடம்பு சரியில்லைன்னா ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, எனக்கு வேற யாரும் ஹெல்ப் கிடையாது. எங்கள் பாவா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா எங்கள் பாவா தான். அதனால அவர் தான் டிஃபன் பாக்ஸ்லாம் கழுவி கொடுத்தாரு. எனக்கு பழைய சாதம் சாப்பிட்டேன்னு சொன்ன பார்த்தீங்களா. அப்போ நானும் ஹெல்ப்பே பண்ணலையா? இப்போ நீ ஹெல்ப்பே கிடையாது. ரேஷ்மா +2 சுத்தமாக ஹெல்ப்பே இல்லைங்க, எதுவுமே கிடையாது. அவள் படிக்கிற வேலை மட்டும்தான் அவள் செய்வான், மற்ற எந்த வேலையுமே அவளை நான் வாங்க மாட்டேன். அப்படியே மிஞ்சி போனால் துணி என்னைக்காவது அடுக்குவா, அத்தி குத்த மாதிரி, இல்லைன்னா அடுக்கிறேன்ல. அதனால இன்னைக்கு காலையில இப்படிதான் விறுவிறுப்பா அவர் ஒரு பக்கத்து மடமட நறுக்கவும் இந்த சைடு சாதம் வைக்க சுட தண்ணி ஊற்றி புளியை ஊற வச்சு டக்குனு கரைச்சிட்டு புளிக்குழம்பு வச்சு இப்படி ரெடி பண்ணியாச்சு. பாருங்க, கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு தான். ரேஷ்மாக்கு கத்திரிக்காய் பிடிக்கும், அதனால கத்திரிக்காய் வச்சுட்டேன். கோஸ் பொரியல் தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுட்டேன். அவளுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பாதாம், திராட்சை, முந்திரி, அக்ரூட்டு, 2 பேரிச்சம்பழம் தீந்துருச்சுங்க. இதான் இருந்த 2 பேரிச்சம்பழம் அது வச்சுட்டேன். அவளுக்கு அதான் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம். மற்றபடி இந்த ஃப்ரைட் ஐட்டம் ஸ்நாக்ஸ், இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு, முறுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டா. அதனால் அவளுக்கு இந்த மாதிரியே நான் கொடுத்துட்றது ரெகுலராக. சரி, அதுவும் நல்லாவும் இருக்கும், உங்களுக்கு பசிக்காது. நடுவில் ஒரு 11 மணிக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, இந்த பாதாம் சாப்பிட்டாலே உங்களுக்கு பசி கம்மியாயிடும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி அவளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி எங்கள் பாவாவோட ஹெல்ப்பில் நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் தெரிஞ்சிக்கல எனக்கு. ஆனால் டேரன் போகும்போது தான் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. அவன் லீவ் விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். திருவாரூர் மாவட்டம்லாம் லீவுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நியூஸில்.
ஆனால் புதுக்கோட்டைக்கு லீவுலாம் இல்லைங்க, அப்படி ஒன்றும் மழை எங்களுக்கு ரொம்ப பெய்யல, சும்மா தூரிட்டு தான் இருக்குது. அந்த சைட்லாம் கனமழை பெய்யுது அப்படின்னாங்க. அதனால் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸை ரெடி பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி காலையிலேயே வந்து எழுப்பினனால நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன். அவ்வளோதான். ரேஷ்மாவுக்கு வந்து சாப்பாடு கட்டியாச்சு. வாஷிங் மிஷினில் வந்து துணி போட்டிருக்கேன். துணி போட்டு வச்சுருக்கேன், இன்னும் ஆன் பண்ணலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி கொடுத்துட்டாரு. உனக்கு சளி பிடிச்சிருக்கு, அதனால் நீ வேண்டாம், நீ தேய்க்க வேணாம், கை வைக்காத, ஏற்கனவே இரும்பிகிட்ருக்க, அதனால் நானே தேய்ச்சி கொடுத்துறேன். எல்லா பாத்திரத்தையும் க்ளீனாக தேய்ச்சி கொடுத்துட்டாருங்க. நான் எப்பயும் அவர்கிட்ட வேலை வாங்கவே மாட்டேன். எனக்கு ரொம்ப முடியல, நான் மட்டும் செஞ்சு கொடுக்க சொல்லுவேன். அவங்க அவரோட வேலையே கரெக்டாக இருக்கும். அதனால் அவர் எனக்கு பாத்திரம் மட்டும் தேய்ச்சி கொடுத்துட்டாரு. இது வந்து முன்னாடி எடுத்த வீடியோங்க. முன்னாடி நான் வந்து பூ கட்டினதை எடுத்தேன். சரி, உங்ககிட்ட பூவை பற்றி யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்னால் அந்த வீடியோ வந்து எடுத்த வீடியோவை இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோ என்னால் அவ்வளோவா எடுக்க முடியலேன்ட்டு. ஜாதி பூவை வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து மொட்டாக இருக்கும் போதே கட்டி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் தண்ணி படாமல் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் திருப்பி கவர் மாற்றினீங்கனாலே உங்கள் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால் நீங்கள் மலர்றதுக்கு முன்னாடி மொட்டை கட்டி வச்சிட்டிங்கனாலே நம்ம வச்சுக்கிற பூவாக கூட அப்புறமா கட்டிக்கலாங்க. அதனால் மொட்டை நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும். ஒரு 3 நாள் ஆனாலும் வீணாக போகாமல் இருக்கும். திருப்பி கவரை மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல சந்திக்கலாங்க. தேங்க்யூ.